20 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால இருந்து நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டே குடிபெயர்ந்தோம். அப்படி குடிபெயர்ந்தப்போ என்னோட தொழில் என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ட்ரம்ஸ் அடிச்சு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேட்கறது அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்றுருக்கேன். அந்த அளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்குன்னா, முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ். காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோர்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்ஐசி எக்ஸாம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஃபீஸ் 2,25,000 என்னை கட்ட சொன்னாங்க. என்னால கட்ட முடியல, என்னால போக முடியாது. எங்க அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. 3 தம்பிங்க வேற இருக்காங்களே, நான் எப்படி படிச்சு நான் எப்படி முன்னேறுவேன், நான் போக மாட்டேன், நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்போ இருக்கும்போது தான் என்னோட மேம் SDIT மூலியமா கேட்டு எனக்கு 2,25,000 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலியமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்துல தான் நான் NISC டிப்ளமா கொல்கட்டால நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். சிஎம் சார் மூலியமா அந்த ஸ்கீம் கொண்டு வரலன்னா நான் அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். உதயண்ணாவும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அவ்வளவுதான், நான் என்னோட லைஃப் திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் உதயண்ணா மீட்டிங்ல இதே மாதிரி ப்ரோக்ராம் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்ல போனேன். அப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ நான் செகண்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் வரும்போது கொல்கட்டா நான் படிச்சுட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணி நீங்க வந்து ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஃப்ளைட் புக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்ல வரும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது ரொம்ப வேற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல வந்தேன். சிஎம் சார் உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷன்ல நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க தான் வருவீங்க சார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும்தான் இருக்கணும். நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார்.